சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே நீ இவ்வளவு தர்மத்தோடு நடந்து கொண்டாய், இந்த தொழில் நீசமானது என்றாலும் அதில் ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய், உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும், என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். வரம் கேட்கிற போது வாய் குழறி விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள். எல்லாரும் எப்படி வரம் கேட்பாங்க? எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும். உளறலா கேட்டுட்டா, எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும், எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும். ஒரு பதட்டத்துல பேசும்போது குழந்தை பேசுவாங்க இல்லையா, என்னுடைய திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சார். அப்புறம் சொன்னார், நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, கேட்ட வரத்தை இனிமே மாத்த முடியாது, உன் காலடி என் மேல இருக்கணும்னு கேட்டிருக்கிற. ஐயோ நான் மறந்து போய் கேட்டேன், மாத்திக்கங்க, உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும். அப்பெல்லாம் வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது, கொடுத்ததுதான். நீ கவலைப்படாத, அதனால அடுத்த ஜென்மத்துல தும்பை என்ற பூவாக நீ பிறப்பாய், அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில்